வணக்கம். துறவி ஒருவர் கோயில் கோயிலாக சுற்றி அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அறிவுரையும் ஆசியும் வழங்கி வந்தார். ஒவ்வொரு ஊராகச் சென்று அந்த ஊரில் உள்ள கோயிலை வணங்கி அங்கு சில நாள் தங்கி அந்த ஊர் மக்களுக்கு ஆசி வழங்கி அறிவுரை சொல்வது அவருடைய பழக்கமாக இருந்தது. இதுபோல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் உள்ள ஊருக்கு சென்றார். அங்கு அந்த கடவுளை வணங்கி மரத்தடியில் அமர்ந்தார். அந்த ஊர் மக்கள் துறவி வந்திருப்பது கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக துறவியிடம் வந்து ஆசியும் அறிவுரையும் வாங்கி சென்றனர். துறவியும் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அந்த ஊரில் உள்ள இளைஞன் ஒருவன் துறவி வந்திருப்பதை கேள்விப்பட்டு துறவியிடம் தன் துன்பங்களுக்கான காரணம் என்ன என்று கேட்க ஆர்வமாகச் சென்றான். துறவியிடம் சென்று தான் மிகவும் கஷ்டத்தில் இருப்பதாகவும் எந்த வேலை செய்தாலும் அதில் தோல்வியில் முடிவதாகவும் அதனால் தான் எந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் தோல்வியில் முடியுமோ என்று தான் பயப்படுவதாகவும் கூறினான். அதற்கு துறவி தன்னிடம் ஒரு மந்திரம் இருப்பதாகவும் உன்னுடைய பிரச்சனைக்கு அந்த மந்திரம் சரியாக இருப்பதாகவும் கூறினார். உடனே அந்த இளைஞன் என்ன மந்திரம் என்று ஆர்வமாக கேட்டான். அதற்கு துறவி, அவசரப்படாதே, பொறுமையாக கேள் என்று அந்த மந்திரத்தை முழுமையாக நம்ப வேண்டும் என்றும் உனக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் நீ அந்த மந்திரத்தை மனதுக்குள் நம்பிக்கையோடு கூற வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு இளைஞன் சம்மதம் என்று ஒப்புக்கொண்டான். பிறகு துறவி அந்த மந்திரத்தை கூறினார். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று அந்த மந்திரத்தை கூறினார். மந்திரத்தை கூறிவிட்டு அந்த மந்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையையும் துறவி கூறினார். ஒரு ஊரில் வயதான பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மகன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு இளைஞன். அவன் இளைஞனாக இருந்தபோதும் எந்த வேலையும் செய்யாமல் தன்னுடைய தந்தையை நம்பி அவருடன் வாழ்ந்து வந்தான். அந்த பெரியவருக்கு மாடு ஒன்றுதான் சொத்தாக இருந்தது. அதை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார். அந்த மாட்டை வைத்து கொண்டு மாட்டு வண்டி மூலம் இந்த ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கும் பக்கத்து ஊரிலிருந்து இந்த ஊருக்கும் சரக்குகளை ஏற்றி வருவார். இதுவே அவருடைய தொழிலாக இருந்தது. அந்த மாட்டை பார்த்து கொள்வதே அவருடைய மகனான அந்த இளைஞனின் வேலையாக இருந்தது. இந்த வேலையை வைத்து அவர்கள் இருவரும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் இளைஞன் மாடு கொட்டையை சென்று பார்த்தபோது அங்கு மாடு காணவில்லை. உடனே பதட்டப்பட்டு தன் தந்தையிடம் ஓடி வந்து மாட்டை காணவில்லை என்று கூறினான். அதற்கு பெரியவரோ சரி என்று கூறி கொஞ்சம் கூட பதற்றப்படாமல், சரி விடு, மாடு எங்கேயாவது சென்று இருக்கும், திரும்பி வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு கூறினார். மாடு காணாமல் போனது கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் பெரியவரிடம் சென்று, என்ன பெரியவரே, இப்படியாகிவிட்டதே, நீங்கள் அந்த ஒற்றை மாடை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தினீர்கள், இப்போது மாடு காணாமல் போய்விட்டதே, என்ன செய்வீர்கள் என்று வருத்தத்துடன் பெரியவரிடம் கூறினர். அதற்கு அந்த பெரியவரோ கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று கூறினார். அதற்கு அந்த ஊர் மக்கள், என்ன இவர் மாடு காணாமல் போய்விட்டது, கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் மாடு காணாமல் போனதை நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று கூறுகிறாரே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். 2 நாள் சென்று அவருடைய காணாமல் போன மாடு அவருடைய வீட்டின் அருகில் வந்து நின்றது. அந்த மாட்டுடன் இன்னொரு மாடும் அதனுடன் வந்திருந்தது. அந்த காணாமல் போன பெரியவர் மாடு பக்கத்தில் உள்ள காட்டில் 2 நாளாக மேய்ந்து கொண்டு இருந்தது. அங்கு காட்டில் இருந்த இன்னொரு மாடும் இந்த மாட்டுடன் இவருடைய வீட்டுக்கு வந்துவிட்டது. இது கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அவர் வீட்டுக்கு வந்து, என்ன பெரியவரே, ஒரு மாடு தான் உங்களிடம் இருந்தது, இப்போது உங்களுக்கு 2 மாடாகிவிட்டது, இதைத்தான் பெரியவர் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று கூறினாரோ என்று ஊர் மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இதற்கும் அந்த பெரியவர் பெரிது அலட்டிக்கொள்ளாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று கூறினார். அந்த பெரியவரின் மகன் அந்த மாட்டை கட்டிக்கொண்டு பக்கத்து ஊருக்கு சரக்கேற்றி சென்றான். அந்த மாடு காட்டில் சுற்றி திரிந்ததால் பழக்கமில்லாமல் இருந்தது. பழக்கமில்லாத அந்த மாடு வண்டியோடு பள்ளத்தில் அந்த இளைஞன் சேர்ந்து கவிழ்த்தது. இதனால் அந்த இளைஞனின் கால் எலும்பு முறிந்தது. இது கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் திரும்பவும் பெரியவர் வீட்டு முன் கூடினர். என்ன பெரியவரே, உங்களுக்கு இன்னொரு மாடு கிடைத்தது அதிர்ஷ்டம் என்று பார்த்தால் அந்த மாடு உங்கள்
ஒரே மகனின் காலை முறித்து விட்டதே, இப்போது என்ன செய்யப் போகிறீர்கள்? இப்படி ஆகிவிட்டது என்று பேசிக்கொண்டனர். அதற்கும் அந்த பெரியவர் பெரிதும் வருத்தப்படாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று கூறினார். அதற்கு அந்த ஊர் மக்கள், என்ன இவர், தன்னுடைய ஒரே மகனின் காலை அந்த மாடு முறித்துவிட்டது, இப்போதும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று கூறுகிறாரே என்று பேசிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அந்த பெரியவர் வாழ்ந்து வந்த அந்த நாட்டிற்கும் பக்கத்து நாடான பெரிய நாட்டிற்கும் போர் வந்தது. இதனால் இவர்களுடைய நாட்டின் அரசன் படைக்கு ஆள் தேவைப்பட்டதால் அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் போருக்கு வரும்படி கட்டளையிட்டான். இதனால் அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் விருப்பமில்லாமலும் போருக்கு சென்றனர். போருக்கு சென்ற பெரும்பாலான இளைஞர்கள் வீடு திரும்பவில்லை. அந்த பெரியவர் வீட்டிற்கும் வந்து பார்த்த அந்த நாட்டின் இராணுவ அதிகாரிகள் அந்த இளைஞனை பார்த்துவிட்டு அவன் கால் முறிந்து இருந்ததால் இவன் தகுதி இல்லாதவன் என்று அவனை விட்டு சென்றனர். இப்போது அந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் இறந்து போயிருந்தனர். அந்த மாடால் கால் முறிந்து போன இளைஞன் மட்டும் உயிருடன் இருந்தான். இதைத்தான் பெரியவர் எப்போதும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு என்று கூறி வந்தார். துறவி அந்த இளைஞனிடம் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்னும் மந்திரத்தின் சக்தியை அந்த இளைஞனுக்கு புரிய வைத்தார். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எப்போதும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லை என்று அந்த இளைஞனுக்கு அறிவுரையும் ஆசியும் வழங்கி அனுப்பி வைத்தார். அந்த இளைஞனும் துறவியிடம் ஆசி பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு சென்றான். இந்த உலகத்தில் காரண காரியம் இன்றி எதுவும் நடப்பதில்லை, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற மந்திரத்தை மனதுக்குள் கூறிக்கொண்டே புதிய நம்பிக்கையோடும் பலத்தோடும் சென்றான். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.